இப்போதைக்கு நல்ல உறவு தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு நெருடல் காரணமாக வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு. விசிகா வந்து கலந்து முடிவெடுத்ததுக்கப்புறம் அவங்க விஜய் கூட்டணியிலே இப்போ இணைய போகிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மந்திரி பதவி வாங்கிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து இணையதுங்கிற மாதிரி தான் கணக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ திமுகவிலும் கடும் வந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் விசிகா திருமாவளவன் வந்து பதவிக்காண்டி அவர் போயிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரோல்ஸ் பல வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு இந்த திராவிகனாக வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைகள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஆர்எஸோட பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து உடந்தையாக போகிறீங்களா, நீங்கள் அமைச்சரவையில் உங்கள் கட்சியினர் பங்கெடுக்கிறாங்களா, நீங்கள் போய் கூட்டணிக்கு போகிறீங்களா, உங்கள் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு திமுககாரங்க வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருமாவளவன் பேசிய வீடியோ ஆடியோ அது மட்டும் இல்லாமல் வன்னியரசு அவர்கள் விஜயை